காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாயிரு. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவனிடம். ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. ஒருவர் உன்னால் மனம் உடைந்து இறைவனிடத்தில் அழுது முறையிடும் நிலைமையை கொண்டு வந்து விடாதே. உடைந்து போன மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் உள்ளவை. உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கும் சக்தி உடையவை. நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள். பலனில் மீது ஆசை கூட வைக்காதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம். மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. எவன் ஒருவன் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அதிக கருத்துக்களை எடுத்துரைக்கிறானோ அவன் தன் வாழ்நாளில் அனைத்தும் இழந்தவனாக இருப்பான். நாம் ஒன்றுமே தெரியாதவன் என்று நினைப்பவர்களிடம் கூட நாம் கற்றுக்கொள்ள நிச்சயம் ஒரு விஷயம் இருக்கும். மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றும் உயர்நிலையை அடைய இயலும்.